இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே கீழே கமெண்ட் செக்ஷன் போய் லெஃப்ட்ல ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க. எல்லாமே ஒரு ஹைப்புக்கு தான். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்னடா இவன் மட்டும் வந்திருக்கானேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், நீங்கள் தானே சொன்னீங்க லாஸ்ட் வீடியோவில், வாவ் அந்த பொம்மை சூப்பர், வேற லெவல், எல்லா வீடியோவுக்கும் கூப்பிட்டு வாங்க அப்படின்ட்டு. அதான் வந்துட்டேன். என்னடா அவன் வரலேன்னு பார்க்குறீங்களா? அவன் வேண்டாம் தான் நினச்சேன். இருந்தாலும் கமெண்ட்ஸில் வந்து அப்போ கிருஷ்ணா எங்கே அச்சோ ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களா இல்லை ஃபேக் அக்கௌண்ட்டான்னு தெரியல, அதனால தான் அவனையும் கூப்பிட்டு வந்திருக்கேன். தோ உங்கள் முன்னாடி தான் நிற்கிறான். என்னது இது? கேண்ட்லைட் கதை கதை சொல்ல போதும்ல. அதை கேட்கல, மூஞ்சில் என்னன்னு கேட்டேன். கண்ணாடி. உனக்கு மனசாட்சின்னு இருந்தா நீயே ஒரு முடிவெடு. மனசாட்சி இருந்தா போலாம். குட், ஓகே. இப்போ நம்ம கதைக்குள்ள போலாம். வெல்கம் டு கேண்டிலைட் கதை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் கமெண்ட் ஐஷ்ணவி லக்ஷ்மணன். ஐஷ்ணவி லக்ஷ்மணன் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க வீட்டில் வந்து இவங்க சித்தப்பா, அப்பா, அம்மா, இவங்க தம்பி, அப்புறம் வீட்டில் ஒரு ஹெல்ப்பர், இவங்கெல்லாம் தான் வீட்டில் இருப்பாங்களாமா. ஒரு நாள் இவங்க அப்பா அம்மா வேலைக்கு போயிட்டாங்களாம், இவங்க தம்பியும் ஸ்கூலுக்கு போயிட்டானாமா. அப்போது வீட்டில் இவங்க சித்தப்பா, அப்போ ஹெல்ப்பர், இவங்க 3 பேர் மட்டும்தான் இருந்திருக்காங்க. அந்த டைமில் அவங்க சித்தப்பாவும் ஹெல்ப்பரும் வீட்டுக்கு வெளியே ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த டைமில் வீட்டுக்குள்ளே இவங்க மட்டும்தான் இருந்திருக்காங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது இவங்களுக்கு இந்த டைமில் ஒரு 11 வயசு இருந்ததாம்மா. ஸோ அப்போ வந்து இவங்க வந்து ஹோம்ஒர்க்லாம் எழுதிட்டு இருந்தாங்களாம். ஸோ ஹோம்ஒர்க்லாம் எழுதி முடிச்சு அந்த ஒவ்வொரு பேப்பரையும் எடுத்து காலு கீழே வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எழுதிட்டு இருக்கும்போது நம்ம அவங்க காலு கீழே வச்ச பேப்பரை யாரோ ஒருத்தர் பிடிச்சி இழுத்தா ஒரு ஃபீல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் அவங்க பேப்பரை டக்குன்னு பிடிச்சி இழுக்க மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சான். டக்குன்னு திரும்பி பார்த்துருக்காங்க. ஏதோ ஒரு கருப்பு கலர் ஒரு கை மட்டும் டக்குன்னு அந்த சோஃபா பின்னாடி போச்சாமா. சோஃபாக்கு பின்னாடி எட்டி பார்த்துருக்காங்க. யாரோ ஒருத்தர் கருப்பு கலராக இப்படி ஒளிஞ்சிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒளிஞ்சிட்டு இருந்தாங்களாம். ஸோ இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, ஓகே ஒருவேளை ஹெல்ப்பர் தான் நம்மளை பயம்பூத்து ஏதோ பண்ணிட்டு இருக்காது போல் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இவங்க ஆப்போசிட்டில் பார்த்துருக்காங்க. தூரத்தில் அந்த விண்டோ இருக்கும், விண்டோக்கு வெளியே வந்து அவங்க சித்தப்பாவும் அந்த ஹெல்ப்பரும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்களாமா. அப்போ தான் இவங்களுக்கு தோணுச்சு, அப்போது என் பின்னாடி சோஃபாவில் உட்காந்துட்டு இருந்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 10 மினிட்ஸ் பயத்தில் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டாங்களாம். அதுக்கப்புறம் டக்குன்னு இவங்க திரும்பி பார்க்கவும் அங்கே சோஃபாக்கு பின்னாடி இல்லையா, அந்த பின்னாடி வழி ஒரு ஸ்டேர்கேஸ் அவங்க மாடிக்கு போகிறது இருக்கான். அந்த மாடி படிக்கட்டில் யாரோ ஒருத்தர் கருப்பு கலராக ஓடினதை இவங்க பார்த்துருக்காங்க. ஸோ இது நடந்து ஒரு 3ஆவது நாளில் அதே சோஃபாலே இவங்க உட்காந்து கலரிங் புக் ஏதோ கலர் பண்ணிட்டு இருக்கும்போது கையை வந்து எடுத்து தலைக்கு இப்படி வச்சுட்டு ஏதோ கலரிங் பண்ணிட்டு இருந்துப்பாங்க போல். அப்போ அவங்க கையை ஏதோ தட்டி விட்டு, அதை கையை தட்டி விட்டு நமக்கு ஃபீல் ஆகலையா, ஸோ அந்த மாதிரி ஏதோ டக்குன்னு தட்டி விட்டு ஏதோ போனாங்களாமா. இவங்க திரும்பி பார்த்துருக்காங்க, அங்கேயும் யாரும் இல்லை. ஸோ இவங்க பயந்து போய் இது எல்லாத்தையுமே அவங்க சித்தப்பா அந்த வீட்டில் ஹெல்ப்பர் இவங்ககிட்டலாம் சொல்லும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எதையோ பார்த்து சும்மா ஏதோ பயந்து இருப்ப, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த மாதிரி சொல்லிட்டு விட்டுட்டாங்களாம். இது நடந்ததுக்கப்புறம் ஒரு 3-4 வருஷம் கழித்து ஒரு தீபாவளி டைமில் இவங்க எல்லாருமே அவங்க மாமா வீட்டுக்கு போனாங்களாமா. ஸோ அப்படி மாமா வீட்டுக்கு போகும்போது நம்ம எல்லாம் வழக்கமாக கொஞ்ச நேரம் எல்லாம் பேசுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க மாமா வந்து ஒன்று சொன்னாங்களாம். ஒரு நாள் நான் உங்கள் வீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி சோஃபாவில் நான் உட்காந்துட்டு இருந்தேன். அந்த டைமில் வந்து என் கழுத்துக்கிட்ட யாரோ ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியே இருந்தது, கையை சும்மா நோண்டிகிட்டே இருக்க மாதிரி இருந்தது. நானும் டக்குன்னு நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி டக்குன்னு கையை பிடிச்சாங்களாம். அந்த கை பார்த்தீங்கன்னா அப்படி சில்லுன்னு ஃபீல் ஆச்சுலாமா. இவர் டக்குன்னு திரும்பி பார்த்தாதான் பின்னாடி யாருமே இல்லையாமா.
இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவர் அங்கே இருக்க ஹெல்ப்பர் கிட்ட போயிட்டு இந்த வீட்டில் அப்படி என்ன நடக்குது என்ன இது அப்படின்னு சொல்லி சம்பவத்தை சொல்லியிருக்காதாம்மா. அதுக்கு அந்த ஹெல்ப்பர் சொல்லியிருக்காங்களாம், இது வந்து அடிக்கடி இங்கே நடந்துட்டு தான் இருக்கும். இந்த வீட்டில் வந்து ஒரு சின்ன பையனோட ஆவி சுற்றிக்கிட்டு இருக்கு. அவன் அடிக்கடி இப்படி தான் வந்து விளையாடுவான், ஆனால் எதுவுமே பண்ண மாட்டான், அவனாக போயிடுவான் அப்படின்னு சொல்லி அந்த ஹெல்ப்பர் சொல்லியிருக்காங்களாம். அப்போனா அந்த ஹெல்ப்பருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு இந்த வீட்டில் ஒரு சின்ன பையன் ஆவி இருக்கிறது. அதனால தான் அன்னைக்கு வைஷ்ணவியா நாய் இல்லை டக்குன்னு எனக்கு சடுக்காயிடுச்சு. ஸோ அன்னைக்கு அந்த வைஷ்ணவி சொல்லும்போது அப்போ அந்த ஹெல்ப்பருக்கு தெரிஞ்சிருக்கு இவங்க வந்து அந்த பையனை பற்றி தான் சொல்கிறாங்க. பட் அவங்க அந்த பையனை வயசான அவங்க பயந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நமக்கு பக்கத்து வீட்டு குட்டி பசங்களாம் நம்ம வீட்டுக்கு விளையாட விடுறதும் நம்ம அவங்க விளையாடுறதும் ஒரு சகஜமான விஷயம்தான். ஆனால் நம்ம 2 பேர்த்துக்கு தெரிஞ்சு விளையாண்டாதான் அது விளையாட்டு. அவனுக்கு மட்டும் தெரிஞ்சு நம்ம விளையாண்டா ஹெல்ப்பர் ரொம்ப தப்பு. ஹலோ ஹலோ ஹலோ, இங்க அவங்க சொன்ன கதையை மட்டும்தான் சொல்ல சொன்னேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் இங்க பேச சொல்லலை. ஓகே, டைம் இல்லை எனக்கு. இல்லடா, நமக்கு என்ன தோணுதோ அதையும் சொல்லணும் இல்லையா? சரி சரி, அடுத்து யான்னு சொல்லு. அடுத்து லிவ்யா, அவங்க கதையை தான் பார்க்க போதும். லிவ்யா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க லைஃப்பில் நடந்ததை விட இவங்க அப்பா வந்து அவங்க கிட்ட ஒன்று சொல்லியிருக்காங்களாமா. அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து ஒரு தியேட்டரில் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாதாம்மா. ஸோ அந்த டைமில் வந்து அவங்க அப்பாவும் அவங்க அப்பாவோட இன்னொரு ஃப்ரெண்டும் தான் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட போய் கொடுக்க போவாங்களாமா. டெய்லியுமே நைட்டு ஒரு 9:30-10 மணிக்கெலாம் போயிட்டு கொடுத்துட்டு வருவாங்களாமா. இவங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு சுடுகாடு இருக்காமா. ஸோ இவங்க வந்து நார்மலாக வேறு வழியில் போனாங்கன்னா லேட் ஆகுமாம்மா தேட்டரை போய் ரீச் ஆகிறதுக்கு. பட் இந்த சுடுகாட்டு வழியாக போனால் உடனே போய் சேர்ந்துடலாமாம்மா. ஸோ அதனால் எப்போவுமே அவங்க பார்த்திங்கன்னா அந்த சுடுகாட்டு வழியாக தான் வந்து நடந்து போயிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு வருவாங்களாமா. ஒரு நாள் அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்டு வந்து சாப்பாடு கொண்டுட்டு எப்போவுமே 9:30க்கு வர வந்து 9 o'clock போலேயே வந்துட்டு கூப்பிட்டாலாமா, வாடா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு இவங்க அப்பாவும் கிளம்பி போயிருக்காங்க. ஆனால் நடக்கும்போது அவள் ஃப்ரெண்டு என்னைக்கும் இல்லாமல் அன்னைக்கு வேகமாக நடந்து முன்னாடி போயிருக்காளாம். இவங்க அப்பாவை வந்துட்டு ஏன்டா இவ்வளோ வேகமாக போகணும்னு கேட்க அவள் அது காது கொடுத்து கேட்கவே இல்லையாம். நேராக ஸ்பீடாக நடந்து போயிட்டு கொஞ்சம் தூரத்தில் ஆள் அப்படியே ரொம்ப தூரத்தில் போயிட்டாலாமா. இவங்க அப்பா டென்ஷன் ஆகிட்டு சரி நீயே போய் சாப்பாடு கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாதியிலே திரும்பி வந்துட்டாலாமா. அதுக்கப்புறம் 9:30க்கு அவங்க வீட்டுக்கு அவங்க ஃப்ரெண்டு வராது சாப்பாடை தூக்கிட்டு, என்னடா சாப்பாடு கொடுக்க போகலாமான்னு கேட்டிருக்காரு. இவங்க அப்பாவுக்கு ஒரே ஷாக்கு. ஏண்டா இப்போ தான் நீ எனக்கு கொண்டாந்து முன்னாடி வந்து கூப்பிட்ட, நான் கூப்பிட்டேக்கு நீ வாட்டுக்கு நிற்காமல் போயிட்டு வந்து இப்போ மறுபடியும் வந்து கூப்பிடுற அப்படின்ட்டு. உடனே அவங்க ஃப்ரெண்டு என்னடா சொல்கிற, நான் இப்போதான்டா வரேன் அப்படின்னு சொன்னாங்களாம்மா. அப்போனா 9 o'clock வந்து இவங்க அப்பாவை கூப்பிட்டு போனது யாரு? மேபி அந்த சுடுகாட்டில் இருக்க யாதோ ஒருத்தர் என்னது சுடுகாடும் கொஞ்சம் கூட பயலாமல் டெய்லி இதே வழியில் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு முடிவெடுத்து பயங்காட்டிட்டு போலான்னு வந்திருக்காங்க போல. ஸோ நான் திரும்பவும் சொல்றேன், அவங்க சொன்ன கதையை மட்டும் சொன்னா போதும். அடுத்தது யாரு? அடுத்து SIRDHAR சைபர், அவங்க கமெண்ட் தான் பார்க்க போதும். ஸ்ரீதர் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்ரீதரா அவர் வந்து மும்பையில் இருக்க அவங்க அக்கா வீட்டில் தான் வந்து ஸ்டே பண்ணிட்டு இருந்தாமா. ஒரு 10 வருஷமாக அங்கே தான் ஸ்டே பண்ணிட்டு இருந்தாதாம்மா. அதுக்கப்புறம் இவங்க வீட்டில் வந்து இவங்க அக்கா பசங்க இவர் மட்டும்தான் வீட்டில் இருந்துருக்காங்களாமா. ஸோ அன்னைக்கு நைட்டு வந்து அவங்க அக்கா பசங்களாம் வந்து அவங்க ரூம்குள்ளே பெட்ரூமில் தூங்கிட்டு அவங்க அக்கா எல்லாம் உள்ள தூங்கிட்டு அவங்கெல்லாம் கதவை சாத்திக்கிட்டாங்களாமா. இவர் வந்து ஹாலில் தான் டிவி பார்த்துக்கிட்டு அங்கேயே தான் நைட்டு படுத்துட்டு இருந்தாராம்மா. ஸோ அப்படி நைட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது இவர் வந்து கையை எடுத்து இப்படி தலைக்கு இப்படி பின்னாடி வச்சுக்கிட்டு தான் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கா போல். திடீர்னு அவர் கையை வந்து அவனால் மூவ் பண்ண முடியலையாம். 2 கை அவள் கட்டி போட்ட மாதிரி அவருக்கு ஃபீல் ஆயிடுச்சாமா. அவருக்கு உடனே தெரிஞ்சிருச்சு இல்லை என்னமோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபீல் ஆயிடுச்சான். டக்குன்னு அவர் அந்த இதில் முழிச்சு பார்த்துருக்காது. அவருக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு ஹால் இருக்குன்னா இந்த சந்தில் அப்படியே அந்த மாதிரி ஒரு பெட்ரூம் வந்து உள்ள அந்த கேண்டில் கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதை தாண்டி அந்த பெட்ரூம் கதவு.
ஸோ அந்த பெட்ரூம் கதவுலேருந்து யாரோ ஒருத்தர் இவரை நோக்கி வேகமாக வந்துட்டு இருக்காங்களாமா. ஒரு கருப்பு உருவமாமா யாரோ இவங்க பற்றி வேகமாக வந்துட்டு இருக்காங்களாம். ஸோ அந்த மாதிரி வேகமாக வந்ததை பார்த்து இவர் பயத்தில் வந்து அக்கா அக்கான்னு கூப்பிட்டுருக்காது. டக்குன்னு இவரை பார்த்துட்டு வந்துட்டு இருந்ததும் சடனாக அப்படியே கிராஸ் ஆகி காணாமல் போயிடுச்சாமா. ஸோ இவரும் பொறுமையாக எட்டி பார்த்துக்காது. அங்கே பெட்ரூம் டோர் க்ளோஸில் தான் இருந்திருக்கு. ஸோ அவங்கள உள்ள அசம்பு தூங்கிட்டு இருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இதை விட்டுட்டாராமா. ஸோ இது அங்கே இருக்க யார்கிட்டையும் அவர் சொல்லவும் இல்லை. ஸோ அந்த டைமில் அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க கசின்ஸ், அவங்க ஆன்ட்டி, அவங்க எல்லாருமே வந்திருக்காங்களாமா. ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஒன்றா ஸ்டே பண்ணும்போது உங்களுக்கே தெரியும், நைட் ஆனாலே நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா டாபிக் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனால் மெயினாக பேயை பற்றி தான் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ எதர்ச்சியாக அவங்க ஆன்ட்டி வந்து ஒரு கதை சொன்னாங்களாம். ஒரு நாள் நான் இந்த வீட்டில் ஸ்டே பண்ணும்போது அவர் பார்த்த அதே இடத்துல அதே மாதிரி ஒரு கருப்பு உருவத்தை பார்த்ததா இவங்க ஆன்ட்டி சொல்லியிருக்காங்க. சொன்னதும் ஸ்ரீதருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா இவருக்கு நடந்ததை யாருக்கிட்டையுமே சொல்லவும் இல்லையா. அப்படி இருக்கும்போது அவங்க அதே இடத்துல அதை பார்த்ததும் சொன்னதும் இவருக்கு ரொம்பவே பயந்து போயிட்டு இவருக்கு நடந்ததையும் சொன்னாங்களாமா. அங்கே இருக்க எல்லாத்துக்குமே ரொம்பவே அது ஒரு பயந்து ஒரு உண்மையான ஒரு ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணியிருக்காங்க அன்னைக்கு நைட்டு. அது அவங்க ஆன்ட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதை நான் வந்து ஒரு நாள் பார்க்கல, ஒரு 2-3 நாள் அதை நான் அங்கே பார்த்துருக்கேன் அப்படின்னு அவங்க ஆன்ட்டி சொல்லியிருக்காங்களாம்மா. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. ஒரு விஷயத்தை அவங்க அப்படி பார்க்குறாங்கன்னா எப்படி அவங்களாம் இல்லை கேஷுவலாக அந்த வீட்டில் இருக்க முடியுது, அதுவும் யாருக்கிட்டையும் சொல்லாமல். எனக்கெல்லாம் அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் உடனே அந்த இடத்துல எடுத்து ஓடி இருப்பேன். இல்லை அடுத்த நாளே எங்கள் அக்கா பசங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியிருப்பேன். சுத்தமாக சிரிப்பே வரல. அடுத்த கதைக்கு போகலாம். அடுத்து நெக்ஸ்ட் கமெண்ட் ரம்யா குமார். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க வந்து கன்சீவ் ஆன டைமில் நடந்த ஒரு பேய் சம்பவத்தை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. இவங்க கன்சீவ் ஆகி ஒரு 12 வீக்ஸ் போல் இருக்குமாமா. ஆல்ரெடி இவங்களுக்கு வந்து ஒரு 4 இயர்ஸில் ஒரு பெண் குழந்தை இருந்ததுக்கு. இவங்க ஒரு நாள் நைட்டு, அந்த டைமில் வந்து இவங்க ஹஸ்பண்ட் இல்லையா, அவங்க வந்து வேலைக்கு போயிருந்தாங்களாமா. ஸோ ஒரு நாள் நைட்டு வந்து டைம் ஒரு 1:30 போல் என்னமோ இருக்குமாமா. ஸோ அந்த டைமில் வந்து அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்படியே தூங்கிட்டு திரும்பி இந்த சைடு பார்க்கும்போது அவங்க ஃபேஸுக்கு பக்கத்துலேயே ஏதோ ஒரு வெள்ளை கலரான ஒரு உருவம் வந்து நின்றுருக்குதாமா. இவங்க டக்குன்னு பயந்து போயிட்டு கத்த ட்ரை பண்ணியிருக்காங்க. இவங்களால கத்த முடியலையாம். டக்குன்னு இவங்க கண்ணை மூடிட்டு இல்லை இது வந்து கனவாக தான் இருக்கணும், இது வந்து நிஜம் கிடையாது, இது கனவுன்னு சொல்லிகிட்டே வந்திருக்காங்களாமா. ஸோ மறுபடியும் இவங்க கண்ணை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. அவங்க டோரில் வந்து ஏதோ ஒரு கயிறு உள்ளே வந்திருக்காமா. அந்த டோர் கீ லாக் பண்ணலாம், அந்த லாக்குள்ளே ஏதோ ரோப் உள்ளே வந்திருக்காமா. லைக் அது பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு எதையோ ஒன்று கட்டி வெளியே இழுக்கிற மாதிரி இருக்கான். அது என்னன்னு பார்த்தா இவங்க பக்கத்தில் இருந்த பாப்பாவோட இடுப்பில் தான் அந்த கயிறு கட்டியிருக்காமா. ஸோ அதை தான் வெளியிருந்து யாரோ இழுக்கிற மாதிரி இவங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கு. இவங்க பதிலுக்கு உள்ளே இருந்து அந்த கயிறு பிடிச்சி இழுத்துருக்காங்க. இல்லை இந்த பாப்பா இழுக்க பார்க்குறது விடக்கூடாதுன்னு சொல்லி இவங்க உள்ளே அந்த கயிறு பிடிச்சி இழுத்துருக்காங்களாமா. அந்த சைடு வந்து உடவும் இல்லையா, இவங்க பயங்கரம் இழுத்துட்டே இருக்காங்களா. சடனாக ஒரு கட்டத்தில் அந்த டோர் ஓப்பன் ஆகிடுச்சான். டோர் ஓப்பன் ஆகும் இவங்க பார்த்துருக்காங்க. டோருக்கு வெளியே ஒரு கருப்பு உருவத்தில் தலையை விரிச்சு போட்டு ஒரு உருவம் நின்றுட்டு இருந்ததாமா. பக்கத்தே ஒரு சின்ன சம்திங் பையனோட உருவமும் நின்றுட்டு இருந்தது, சின்ன உருவமும் நின்றுட்டு இருந்ததாமா. இவங்க பயத்தில் மறுபடியும் ரொம்ப பயங்கரமாக வேகமாக பிடிச்சி வச்சுருக்காங்க. அந்த கருப்பு உருவம் வந்து சடனாக உள்ளே வந்து இவங்க பெட்டு மேலேயே விழுந்துருச்சாமா. டக்குன்னு இவங்க கண்ணை முழிச்சு எழுந்துருக்காங்க. அப்பதான் தெரிஞ்சிருக்கு இது கனவுக்குள்ள இன்னொரு கனவு அவங்களுக்கு வந்திருக்குன்ட்டு. இது நடந்து அடுத்த நாளே இவங்களுக்கு வந்து அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ கையில் இருந்த பாப்பாவை காப்பாற்ற போய் என் வயிற்றில் இருந்த பாப்பாவை விட்டதாகவும் இவங்க சொல்லியிருந்தாங்க. அது ஒரு ட்ரீம் தான் இல்லையா. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து அந்த பாப்பா மேலே ரொம்ப பாப்பா நல்லா வருமோ வராதோன்னு சொல்லிட்டு அந்த திங்கிங்லேயே இருந்திருக்கலாம். ஸோ அதனால் அந்த ஒரு ட்ரீம் வந்திருக்கலாம். சம்திங் ஏதோ ஒரு விஷயத்தினால அவங்களுக்கு அந்த அபார்ஷனுங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் அவங்க கனெக்ட் பண்ணி ஒருவேளை அந்த பேய் ஏதாவது இருக்குமோ அப்படின்லாம் சொல்லிட்டு இவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க போல். அதனால் என்ன சொல்லணும்னா, தேவையில்லாத பயத்தை வந்து போட்டு நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, பயந்தா அந்த ஒரு விஷயம் தான். ஓகே அடுத்த கமெண்ட் என்னன்னு பார்ப்போம். நம்பிக்கை மலர். என்ன பார்க்குற சொல்லு. நம்பிக்கை மலர் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
ஒரு நாள் விடிய காலையில் 4:30 மணி போல் வந்து இவங்க தங்கச்சி வந்து இவரை எழுப்பிவிட்டாங்களாமா. ஸோ எழுப்பிவிட்டு டக்குன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஜன்னல் பக்கத்தில் வெளியே யாரோ உட்காந்து என்னையே பார்த்துட்டு இருக்காங்க, அதுவும் கருப்பு கலர் உருவமாக, அவங்க கண்ணு பார்த்திங்கன்னா ரெட் கலராக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். டக்குன்னு அவர் தூக்கத்தில் வந்து ஏதோ நீ கனவு கண்டிருப்ப போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்களாமா. ஸோ இது முடிஞ்சதும் அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு அவர் எந்திரிக்கும் போது அவங்க தங்கச்சி வந்து ஆல்ரெடி அவங்க அம்மா கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்களாம், நைட் என்ன பார்த்தேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காங்களாம். சரி இவரும் வந்து போய் என்ன தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது 4:15 அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எந்திரிச்சு தண்ணி குடிக்கலான்னு எந்திரிச்சிருக்காங்க போல இருக்குது. அப்போது விண்டோ சைடு யாரோ ஒருத்தர் விண்டோக்கு வெளியே வந்து குத்த வச்சு இவங்களே உள்ளே பார்த்துட்டதுனால கண்ணு வந்து ரெட் கலராக இருந்ததுதான், உருவம் பார்த்திங்கன்னா கருப்பு கலராக இருந்ததாமா. ஸோ இது அவங்க அம்மாட்ட சொல்லவும் அவங்க அம்மாவும் ஆமாம் நீ ஏதோ கனவு காண்டிருப்ப அந்த டைமில், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்களாம். ஸோ இவங்க பக்கத்து வீடும் பார்த்திங்கன்னா இவங்களோட ஃப்ரெண்டு வீடு தானாமா. அவங்க வீட்டில் வந்து அவங்க ஃப்ரெண்டோட அப்பா வந்து ஒன்று சொன்னாதாம்மா. என்ன சொல்லியிருக்காருன்னா, காலையில் அதே மாதிரி 4 டைமில் நான் வெளியே வந்து பல் விளக்கிட்டு இருந்தேன், அப்போ வந்து உங்கள் வீட்டு ஜன்னலுக்கு பக்கத்தில் வந்து ஏதோ ஒரு கருப்பு கலர் யாரோ உட்காந்துட்டு இருந்தாங்க, நான் ஏதோ திருடனாக தான் இருக்கும் போல இருக்குன்ட்டு யார் அது அப்படின்னு கேட்கும்போது என்னை திரும்பி பார்க்கும் கண்ணு ரெட் கலராக இருந்தது, டக்குன்னு வந்து ஓடி கேட்டை ஜம்ப் பண்ணோடனே மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காராம்மா. இதை கேட்டு அவங்களுக்கு ஒரு வேளை தங்கச்சி சொன்ன உண்மையாக தான் இருக்கும் போல் அப்படின்னு நினைக்கும் போது தான் இவங்களுக்கு எதிர்த்த வீடு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க இந்த மாதிரி நான் எக்ஸசைஸ் பண்ண அந்த வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 4:30 போல் எந்திரிச்சு வெளியே வந்திருக்காங்க போல். அந்த டைமில் இவங்க வீட்டில் இருந்து யாரோ வெளியே ஓடி வர மாதிரி இவங்க பார்த்துருக்காங்க. சேம் அதே ரெட் கலர் கண்ணை இவங்களும் நோட் பண்ணியிருக்காங்களாமா. பட்டு எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் அந்த மாதிரி போட்ட மாதிரிலாம் இல்லையாமா, ஃபுல்லாக கருப்பு கலர் உருவம் தான் தெரியுதான், கண் வந்து ரெட்டாக இருந்தது, ஏதோ ஒன்று ஓடிச்சதா இவங்களும் பார்த்து தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க தங்கச்சி சொன்னது கனவு கிடையாது, அது உண்மைதான்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சு கோவிலுக்கெலாம் போயிட்டு பூஜைலாம் பண்ணி வீட்டுக்கெலாம் வந்தாங்களாமா. ஸோ இதில் எனக்கு என்ன ஒன்றுனா, நான் வந்து போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், ஒருத்தர் வந்து ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு உருவத்தை பார்த்தாரு, ரெட் கலர் கண் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது இவங்க மட்டும் இல்லைங்க, நான் படித்த சில கமெண்ட்ஸும் சரி, இல்லை நிறைய பேர் எங்கிட்ட சொன்னவங்களும் சரி, மேக்ஸிமம் ஒரு கருப்பு உருவம் ரெட் கலர் கண்ணு இதைத்தான் டிஃபால்ட்டாக ஒரு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நான் இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க மாமா வந்து ஒர்க் பண்ணும்போது சோஃபாவில் இருக்கும்போது சோஃபாக்கு மேலே ஏதோ கை டச் பண்ணுது, டக்குன்னு கையை பிடிக்கும்போது அந்த கை வந்து சில்லுன்னு இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. காஞ்சூரிங் படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதில் ஒரு சீன் வரும், அந்த குழந்தைகள்லாம் ஒரு ரூம் விட்டு வெளியே தூங்கி சொல்லும்போது என்னென்னு தெரியல, இந்த ரூம் ரொம்ப சில்லுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சில்லுன்ற விஷயம் இதுவும் காமனாக எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு வந்து ரொம்ப ஓகே. ஒருவேளை ஓகே, இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுப்போம், மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். டே இங்க பேசிட்டு இருக்கல, நீ வாட்டுக்கு அவ்வளோதான் சொல்லி வீடியோ கட் பண்ண போத, நீ விட்டா நாள் பூரா பேசுவோப்பா, அதெல்லாம் கேட்கங்க நான் உட்கார்ல. உன்னோட வேலை வந்தமா 5 கதையை சொன்னமா போனமான்னு இருக்கணும். ஓகே, உனக்கு அப்படி ஏதாச்சும் தோணுச்சுன்னா வந்து கமெண்ட்ல சொல்லு, அடுத்த வீடியோல உன்னை நானே சொல்ல வைக்கிறேன். ஓகேங்க, இந்த வாரம் இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நீ பாட்டுக்கு பேசிட்டே நம்ம லைட் ஆஃப் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. அப்படியே கமெண்ட் செக்ஷன்ல ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹைப்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. எல்லாமே ஒரு ஹைப்புக்கு தான்.